ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூலா 4 சினிமா செய்திகள் பார்க்கலாம் வாங்க போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா நடிகை நதியா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க ஷூட்ல நடந்தப்ப ஒரு காதல் கிசுகிசுனால ரொம்பவே காண்டானாங்களாம். அவங்களுக்கு எல்லாம் காதல் கிசுகிசு வந்துச்சா? ஆமா, நடிகர் சுரேஷ் தெரியுமா? ஆமா தெரியும். அவ்வளவு கியூட்டா சார்மிங்கா அப்பவே வந்து அவ்வளவு அழகா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பூவே இளைய பூவேன்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிசுகிசுப்பு வந்துச்சாம். ஆனா அது உண்மை இல்ல. நதியாவுடைய ஃபியான்சி என்கேஜ்மெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க பேர் வந்து சுரேஷா. இவங்க போன்ல சுரேஷ் அப்படின்னு பேசவும் நடிகர் சுரேஷ் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு கொளுத்தி போட்டாங்க அந்த 90s 80sலயே. அதுல இருந்து அவங்க அதனால வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப கடுப்பாயி வந்து அந்த சுரேஷ் அவங்கள்ட்ட பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்களாம், நல்லாவே பேச மாட்டாங்க. ஹீரோ கிட்டயா? இது என்ன புதுசா இருக்கு? யாரோ ஒருத்தங்க சொல்றதுக்கு ஹீரோ கிட்ட எதுக்கு கோச்சுக்கணும்? பேரு சுரேஷா இருக்குல்ல. சரி சரி, அது சரிதான். அதனால இல்ல கேட்டப்ப எல்லார்கிட்டயும் நீங்க மென்மையா பேசுறீங்க, சாஃப்டா இருக்கிறீங்க, கியூட்டா அழகா தான் இருக்கிறீங்க, ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி எரிஞ்சு விழுவுறீங்க அப்படின்னு அந்த சுரேஷ் அவங்க கேட்க போக அப்பதான் நதியா வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஏங்க, எனக்கு ஒரு பையனை என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க, அவர் பேர் வந்து சுரேஷ், உங்க பேரு சுரேஷா இருக்கிறதுனால நம்ம 2 பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி பேசுறாங்க, எனக்கு அந்த கடுப்பை யாருக்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியல, அதனால எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னாங்களாம். ஆனா நதிகா இன்னைக்கு வரைக்கும் இளமையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, எந்தவித கவர்ச்சியுமே காட்டாம சினி ஃபீல்ட்ல வந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிளாமர் அப்படின்றது கண்டிப்பா சினிமாவுக்கு தேவையான ஒண்ணு. அதை வச்சுதான் எல்லாருமே வந்து மேல மேல வந்திருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த கிளாமர் ரோல் பண்ணி தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. பட் அவங்க அதெல்லாம் இல்லாமலே ஒரு டாப் ஹீரோயினா இருந்திருக்காங்க. நதியா மேடம் வந்து ஸ்டில் எங்கா தான் இருக்காங்க. இவங்களுக்கு வயசே ஆகாதாப்பா அப்படின்னு நம்ம கேக்குற மாதிரி வந்து இருக்கும். சரி, நீங்க என்ன சினிமா நியூஸோட வந்திருக்கீங்க? இப்ப கரை படம் தெரியுமா? தனுஷ் நடிப்பு ஒரு வாய்ப்பு கேள்விப்பட்டேன். அது ஒரு ட்ரைலர் வெளியாகி இருக்கு. ஓ சூப்பர், எப்படி இருக்குது? கொஞ்சம் கலவையான விமர்சனங்களை தான் சந்திச்சிருக்கு. ஏன்னா இந்த ட்ரைலர் வந்து கொஞ்ச நேரத்துல வியூஸ் அலூன் பார்த்தா வெறும் 3 லட்சத்துக்கு மேலதான் வியூஸ் போயிருக்கான். ஓ காட், ஏன்னா இட்லி படமும் பெருசா வரல, அதனால இந்த படத்துல எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இதுவும் ஓடல, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பரிதாபங்கள் வீடியோ போட்டா கூட மில்லியன் வியூஸ் போயிடுது, இது என்னடா தனுஷ்க்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி மீம்ஸ் போடுறாங்க. இதுல இன்னொரு லாஜிக்கே எல்லாம் பண்ணிருக்காங்க. மமிதா பைஜு வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க, அதுவும் கிராமத்து கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. ஓ செட்டே ஆகல, எப்படி இது மேட்ச் ஆகும்? இந்த படத்தை வந்து காலி பண்ண போறதே மமிதா பைஜு தான் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மமிதா பைஜு வந்து அவங்க மாடர்னா நடிச்சாங்க, ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் தான் அவங்க போடுவாங்க, அவங்கள்ட்ட போய் பாவாடை தாவணி கொடுக்கவும் செட் ஆகலன்றாங்களா. இதுல இன்னொன்னு தனுஷுமே குறை சொல்றாங்க. தனுஷோட நடிப்பு வந்து கர்ணன் படத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்குன்னு அவரோட ரசிகர்களே சொல்றாங்க. நடிப்பு அரக்கனுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி அந்த படத்தை வந்து வச்சு செய்யறாங்க. படம் ஓடாது எப்பவுமே. இப்ப ரீசன்ட் டேஸ்ல தனுஷோட படம் ரொம்ப ஓடவும் இல்லை. ஆனா நான் ரீசெண்டா ஒண்ணு பார்த்தேன், தனுஷ் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க அவருடைய டைரக்டருக்கு வந்து யூ ஆர் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி கரை படத்தோட டைரக்டருக்கு போட்டிருந்தாங்க. அதான் தெரியல, இப்போ கலவையான விமர்சனங்கள் தான் வந்திருக்கு. ஏன்னா இப்ப தனுஷ் படம் அப்படி வந்தாலே வந்து ரொம்ப ஹைப் இருக்கும். ஆமா, பாடலுமே இப்ப நீங்க பாத்தீங்களா கரை படத்தோட பாடல் ஏதாவது ட்ரெண்டிங்ல வந்துச்சா? வரல எதுவும். ஏன்னா அவரோட பாடல் தான் இந்த வைதிஸ் கொலவரி, அப்புறம் வந்து ரவுடி பேபி சாங்ல வந்து டாப்ல இருக்கு, பயங்கர டாப்ல இருக்கு. அந்த பாடலுக்கு அப்படி இருக்க தனுஷ்க்கு இந்த நிலைமையா அப்படின்ற நிலைமைக்கு வந்து இப்ப இருக்குது. சரி ஓகே, ஏப்ரல் 30th மூவி வரப்போகுது. நம்ம மூவி பார்த்துட்டு ட்ரைலர் டீசர் வந்து மேபி இப்படி கொடுத்துருக்கலாம், ஒருவேளை படத்துல அவங்க மெயினா கூட காமிச்சிருக்கலாம். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ப்ரமோஷன் வேலைகள்ல வந்து சரியா ஈடுபடல படக்குழுவினர். ஓகே, ஏன்னா எனக்குமே தெரிஞ்சு இந்த கரை படத்துக்கான ப்ரமோஷன் வந்து ரொம்ப இல்ல. ஏன்னா தனுஷ் நடிக்கிறார் அப்படின்னா அந்த படத்துக்கான ப்ரமோஷன்ங்கிறது டாப்ல இருந்து அப்படியே டே டு டே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு மைனஸோ அப்படின்னு தோணுது. ஆனா தனுஷ் படம் இந்த படம் கொஞ்சம் வெற்றி அடையணும். ஏன்னா இதுக்கு பிஃபோரா வந்த குபேரனா இருக்கட்டும், அடுத்து 2மே வந்து பெருசா பேசப்படல. இத்தனைக்கு மிட்லி கடை அவருடைய டைரக்ஷன்ல வந்த படம்னு சொல்லலாம், பெருசா பேசப்படல. ஒருவேளை கலெக்ஷன் வந்திருக்கலாம், ப்ரொடியூசருக்கு லாபம் வந்திருக்கலாம், ஆனா படம் வந்து யாருக்கு மனசுலயும் போய் நிக்கல. இந்த படமாவது ஜெயிக்குதா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இருக்க சினிமா நியூஸ் என்னன்னா, நடிகர் சிம்பு அவர் என்ன பண்ணாரு? அவர் மாதிரி ஃபிட்டா இருக்கணும்னு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த 2000 டைமிங்ல. ஆமா, அந்த டைம்ல ஒரு லவ்வபிள் பாயா இருந்தாருல்ல, ரொம்பவே அழகா இருப்பார்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இவனை மாதிரி அவரு குண்டாயிட்டாரு. இவனை மாதிரி ஆண்கள்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம சிம்பு மாதிரி ஆகணும்னு பார்த்தோம், அப்பாடா சிம்பு நம்மள மாதிரி ஆயிட்டாருன்னு மனசுக்குள்ள வந்து இல்ல இப்ப வந்து இவங்க எது என்ன குண்டுன்னு சொல்லி காட்டுறாங்களா, பாடி ஷேமிங் பண்றாங்க மக்களே. இல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. உங்களை மாதிரி குண்டா கொழு கொழுன்னு இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொழு கொழுன்னு வேணா சொல்லு, குண்டுன்னு சொல்லாத சரியா? சரி, தடியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இது மாதிரி சிம்பு மாதிரி நம்ம சிம்பு மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா சிம்பு
சிம்பு நம்மள மாதிரி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க. கொரோனா டைம்ல பார்த்தா எக்ஸசைஸ், ஃபுட் கண்ட்ரோல் அது இதுன்னு பத்தி மனுஷன் மறுபடியும் பழைய மாதிரி ஆகிட்டாரு. ஆனா சிம்பு வந்து ஓவர் வெயிட் போட்டாரு. சொல்றது ரொம்ப ஓவர் வெயிட் போட்டாரு. அந்த ரீசெண்டா அவரோட படம் வந்துச்சு, அந்த டைம்ல குண்டா இருக்க டைம்ல ஒரு படம் வந்துச்சு. இல்ல மக்களுக்கு சொல்றேன். சோ அந்த கோவிட் டைம்ல அவர் வந்து எக்ஸசைஸ், ஃபுட் கண்ட்ரோல் அதெல்லாம் பண்ணாராம். என்ன ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாருன்னா அவரு நான்வெஜ்ஜை ஸ்டாப் பண்ணிட்டாராம். அது எங்க இருக்கு? நான்வெஜ் சாப்பிடுறதுனால ஒரு மாதிரி ஒரு மந்தமான நிலை, ரொம்பவே டயர்டா, சோர்வா, சாப்பிட்ட உடனே தூங்கலாமா படுத்துக்கலாமான்ற மாதிரிதான் அவருக்கு ஃபீல் ஆகுதான். அதனாலயே அவரு நான்வெஜ்ஜை ஸ்டாப் பண்ணிட்டாராம். அதுக்கு பதிலா ஃபுல்லா வெஜ்ஜீஸ் தான், வெஜ் சாலட் இது மாதிரி வந்து நல்ல இயற்கையான ஹெல்தியான ஃபுட்டா அவர் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். இந்த மில்லட்ஸ் இது மாதிரி. முக்கியமா சட்டி சோறு அவரு சாப்பிடல. ரைஸ் வந்து இவ்வளவு அக்கா வந்து சாப்பாடு வச்சுக்கினா பாத்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. இல்ல சட்டி சோறு இருந்தாலுமே அவர் ஃபர்ஸ்ட் அந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா தான் ஒயிட் ரைஸ்க்கு வருவாராம். அதனால நான் வந்து ஃபிட் ஆயிட்டேன். நான்வெஜ் சாப்பிடுறது எனக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து டயர்டா ஃபீல் ஆனிச்சு, ரொம்ப சோர்வா மந்தமா இருந்தேன். ஆனா நான் வெஜ்ஜீஸ்லாம் சாப்பிடும்போது என் பாடி ரொம்பவே லேசா இருக்க மாதிரி எனக்கு இப்பவும் அவர் சாப்பிடுறது இல்ல, ஃபுல்லா வெஜ்ஜுக்கு மாறிட்டேன், வெஜ்ஜீஸ் தான் நான் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ அவருடைய ஃபிட்னஸ்க்கு இதுதான் வந்து ரீசன். இப்போ கங்கை அமரன் சார் இருக்காரு இல்லையா, ஆமா, அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நம்ம பேட்டி கொடுத்தது மாதிரி ஒரு கலந்துரையாடல வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அந்த விஷயம் கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான இது சூப்பரான விஷயம் சொல்ல முடியாது. இளையராஜான்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இசை ஞானி, அவங்களுக்கு மறக்க முடியுமா? டிராவல்னாலே வந்து ராஜா சார் சாங்ஸ் தான் நமக்கு வந்து சொர்க்கம். அந்த பஸ்ல வந்து அவர் அப்படியே டாப்ல தூக்கிச்சு கொண்டாடுவாங்க. ஒரு சில விஷயங்கள் அவர்ட்ட பிடிக்காத, ஒரு சில விஷயங்கள்னா இந்த காப்பி ரைட்ஸ் கேட்பாங்க, என்னோட பாட்டு நீ ஏன் யூஸ் பண்ற, குடு பணத்தை அப்படின்ற மாதிரி. அது கொஞ்சம் நமக்கு இரிட்டேட் ஆகும். சோ கங்கை அமரன் யாரு? இளையராஜாவோட சகோதரர். அவங்களும் வந்து டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அவருக்கும் பன்முக திறமையால இருக்கு. சோ ஒரு கரகாட்டக்காரன் படத்துல எடுத்திருந்தாரு, அதெல்லாம் ஒரு மாபெரும் ஹிட் படம். இன்னைக்குமே எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கு. ஏன்னா அவங்க பணம் போட்டு எடுத்ததை விட பல மடங்கு லாபம் கொடுத்த படம் தான் கரகாட்டக்காரன். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா இளையராஜா கங்கை அமரன் இவங்களும் சகோதரர்கள். ஆமா. ஒரு டைம் வந்து கங்கை அமரன், இளையராஜா, பாஸ்கர் இவங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு இளையராஜா சார் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இதுக்கப்புறம் நீ என் கூட உட்காந்துலாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடு, அந்த என் கூட எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டாரு போல. இது மாதிரி மனசு பேசுறாரு போல. கங்கை அமரன் சாருக்கு வந்து என்ன இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சான். உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க வரல, அதுமாதிரி நான் பிச்சை கிட்டும் வரல, நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி, நம்ம வந்து சாப்பிடும் போது மட்டும் தான் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறதுனால, குடும்பம் இருக்கிறதுனால வந்து சாப்பிடுறோம், மத்தபடி வேற வழி இல்லாமலாம் வந்து சாப்பிடல, இதுக்கப்புறம் நாங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். கரெக்டான ரிப்ளை தான். யாருக்கா இருந்தாலும் அந்த கோபம் வரதா. சாப்பிடும் போது எது சொன்னாலும் சொல்லுன்னு அப்படின்னு ஏறிடும். அவருமே கோபப்பட்டு போயிட்டாராம். அந்த டைம்ல வந்து ரஜினிக்கு ஒரு சாங் எழுதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சாம். உடனே இவர் இந்த கோபத்துல வச்சு ஒரு சாங் எழுதி கொடுத்துட்டாராம். அந்த சாங் என்ன சாங் தெரியுமா? ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓர் இனம் தான். அந்த சாங் எழுதி கொடுத்திருக்காரு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுதா? எல்லாரும் சமம் தான், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் எல்லாம் கிடையாது. சோ இத வந்து பிரதிபலிக்கிறதுக்காக அந்த சாங் எழுதி கொடுத்திருக்காரு. நான் கூட ஒருவேளை நீங்க சாப்பாடுன்னு சொல்லும் போது படையப்பா படத்துல வரும்ல, தங்க புஷ்பம் தின்ன வரும் மண்ணுக்குள்ள, வெறும் கம்மங்களி தின்ன வரும் மண்ணுக்குள்ள, ஒருவேளை அந்த சாங்கோன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணேன். பட் இந்த சாங்கும் அதுக்கு ஆப்டான சாங் தான். அந்த சாங் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த சாங் ஹிட் ஆச்சு நல்லா. சூப்பர். ஆமா, நல்லாவே ஹிட் ஆச்சு. சோ இந்த மாதிரி வந்து அவங்க குடும்ப பிரச்சனை அப்படி இருந்திருக்கு. ஏன்னா இப்போ அவங்க சேர்ந்து இருக்காங்க இல்லன்னு தான் நினைக்கிறேன். நிறைய டைம் பார்த்திருக்கோம். ஆனா இளையராஜா சார் வந்து இந்த இசை ஞானி, இசை கடவுள் அப்படின்னு கொண்டாடப்பட்டா கூட ஒரு சில இடங்கள்ல அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் மக்களுக்குமே பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறது டிவோர்ஸ். யாரு? நம்ம விஜய் அண்ணா, சங்கீதாக்கா அவங்களோட டிவோர்ஸ். அவங்கள தாண்டி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இப்ப ஜிவி பிரகாஷ் அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஏத்துக்கவே ஜிவி பிரகாஷோட டிவோர்ஸ்ல என்னால ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி இந்த டிவோர்ஸ்மே வந்து மக்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அந்த ஹீரோ யாருன்னா உங்களுக்கு அந்த நேம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. எங்கேயும் எப்போதும் படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அதுல 2 பேர் இருப்பாங்கல்ல. ஓகே, அதுல வந்து ஜெய் அஞ்சலி இல்லாம அனன்யாவோட ஜோடி. எஸ், அவர் கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சா? எஸ், அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகுது. அவரோட பேர் என்ன? அவருடைய பேர் வந்து சர்வானந்த். அமுதா அவருடைய காதலரா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அவருடைய பேர் வந்து கௌதம். நல்லா இருக்கு அந்த பேர், நல்லா இருக்கு. இவருமே யாருனே தெரியாத பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னதான் அந்த பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணாலும், ஒரு இம்சை கொடுத்தாலும் அவர் அழகா இன்டர்வியூக்கு அழைச்சிட்டு போயிட்டு சேராட்டால ஏறி அவங்க அக்கா இவனை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா கூட அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த பொண்ணை வீடு வரைக்கும் அழைச்சிட்டு போய் விடுவாரு. அவருக்காக ஒரு சாங் இருக்கும்ல, எஸ், கூட வந்து ஒட்டிக்கிட்ட தொல்ல அப்படின்னா சாங் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். உன் பேரே தெரியாது அந்த சாங் கூட வந்து நல்லா இருக்கும். நிஜமாவே
அந்த லேடி கேரக்டர், அதாவது அனன்யா அவங்களுக்கு இவருடைய பேர் வந்து தெரியாது. பேர் தெரியாமலே அவங்க வந்து காதலிப்பாங்க. கடைசியில அந்த ஆக்சிடென்ட் மூலமா அவங்களுடைய காதல் வந்து ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கும். என்னதான் அந்த படம் நமக்கு கண்ணீரை வரவழைச்சாலும் இவங்களுடைய காதல் சேர்ந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன மன திருப்தி நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். இப்ப அந்த ஹீரோ சர்வானந்த் அவங்களுக்கும் அவங்களுடைய காதலி ரஷிதா, அவங்க நேம் ரஷிதா ரெட்டி, ஆந்திராவை சேர்ந்தவங்க தான். 2 பேருக்குமே வீட்டு சம்மதத்தோட தான் அவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாங்க 2023ல. 23 கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை இருக்கா? 2024ல குழந்தையும் வந்து பிறந்துடுச்சு. இப்ப என்னன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து போட்டோஸ டெலீட் பண்றாங்க. அந்த மேரேஜ் ஆன போட்டோஸ், அந்த பிரெக்னன்சி எப்ப எடுத்திருப்பாங்கல்ல அதெல்லாம் டெலீட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அடுத்ததா இவங்க டிவோர்ஸ் கொடுக்க போறாங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வருது. இப்ப ஜிவி பிரகாஷ் அவங்களா இருக்கட்டும், இல்ல ரவி மோகன் அவங்களா இருக்கட்டும், நிறைய நம்ம எதுக்கு ரீசன்ட் டேஸ்ல இந்த சினிமானாலே இந்த டிவோர்ஸ் தான் ஃபேமஸா இருக்கு, ட்ரெண்டிங்ல இருக்காங்க. டிவோர்ஸ் பண்ணாதான் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா? ஒருவேளை இவங்க வந்து ஏதாவது ஜோசியம், ஏன்னா ஆந்திரா அப்படின்னா அவங்க நிறைய இந்த சாமி இதெல்லாம் நம்புவாங்க. ஒருவேளை ஜோசியம் இதை நம்பி இப்ப 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது, ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க கூடாது, இல்ல குழந்தை வந்து அப்பாவை பார்க்க கூடாது, அப்பாவுக்கு வந்து கெட்டது நடக்கும் இப்படிலாம் சொல்லி கூட டைவர்ஸ். சினிமா பிரபலங்கள் வந்து இந்த ஜோசியத்தை நம்புறாங்க, அதனால கூட இந்த மாதிரி நடக்குது. இப்ப நளினி மேடம், ராமராஜன் சார் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு இது மாதிரிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோ அது மாதிரி கூட இருக்கலாம். நம்ம பிரிஞ்சிருந்தா நம்ம குழந்தைக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது அப்படின்ற ஒரு டாக் கூட அவங்களுக்கு ஜோசியம் மூலமாகவோ இல்ல வேற ஏதாவது மூலமாக வந்திருக்கலாம். சரி ஓகே நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க 2 பேருமே ஒரு அழகான ஜோடின்னு தான் சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தென்படல அப்படின்னா கூட சர்வானந்த் அவங்க தெலுங்குல நிறைய ஹிட் படம் கொடுத்திருக்காங்க. தமிழ் சைடு பெருசா வந்தது இல்ல. ஆனா நடிச்ச படமும் அவருக்கு பெருசா கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லலாம். அவர் பேர் தெரியலனா கூட எங்கேயும் எப்போதும் ஹீரோ கௌதம்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு எல்லார் மனசுலயுமே எல்லார் வீட்டுக்குள்ளயுமே அவர் போனவர்னு சொல்லலாம். ஆமா. சோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. பார்க்கலாம் போக போக சினிமால டே பை டே நிறைய அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு யார் டிவைஸ் பண்றாங்க அப்படிங்கறது தெரியல. திடீர்னு பார்த்தா நான் டிவைஸ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து ஓப்பனா நிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில இன்னும் அதிகமான செய்திகளோட நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ.